திருப்பூரில் பனியன் தொழிலாளர்களை குறிவைத்து போலியாக 2 நம்பர் 3 நம்பர் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்தது நமது ஜெயா டிவி நடத்திய ஸ்டிங் ஆபரேஷனில் அம்பலமானது. போதை ஊசியை தொடர்ந்து போலி லாட்டரி சீட்டு கும்பல் நடத்தும் மோசடி நாடகம் குறித்து சற்று விரிவாக காணலாம். தமிழகத்தில் லாட்டரி சீட்டு தடை செய்யப்பட்டு முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் திருப்பூர் மாநகரில் பனியன் கம்பெனி தொழிலாளர்களை குறிவைத்து போலி லாட்டரி கும்பல் பெருமளவில் மோசடி செய்து வருவதாக கடந்த சில மாதங்களாகவே புகார் எழுந்து வந்தது. கேரளாவில் நாள்தோறும் வெளியிடப்படும் லாட்டரி சீட்டுகளின் சீரியல் நம்பர்களை வைத்து கள்ள ஆட்டமாடும் போலி லாட்டரி கும்பல் அதில் வரும் கடைசி 2 மற்றும் 3 நம்பர்களை துண்டு சீட்டில் எழுதி கொடுத்து ஏமாற்று வித்தையை அரங்கேற்றி வருகிறது. அதாவது AJ023323 என்ற எண்ணுள்ள கேரள லாட்டரியின் AJ என்ற எழுத்தையும் கடைசியில் உள்ள 23 மற்றும் 323 ஆகிய எண்களையும் எழுதி ஒரு டிக்கெட் விலை 30 ரூபாய் என போலி லாட்டரி பேர்வழிகள் விற்பனை செய்கின்றனர். அதுவும் ஒரே எண்ணில் உள்ள 10 டிக்கெட்டுகளை வாங்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிப்பதா 10 டிக்கெட்டுக்கு பனியன் தொழிலாளர்கள் 300 ரூபாயை இழக்கின்றனர். இப்படி பனியன் தொழிலாளர்களை ஏமாற்றி ஒரு நாளைக்கு பல லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கும் போலி லாட்டரி கும்பல் கேரள லாட்டரி முடிவுகளை பிரிண்ட் எடுத்து காண்பித்து பரிசு விழவில்லை என்று அல்வா கொடுத்து பனியன் தொழிலாளர்களின் வயிற்றில் அடிக்கிறது. அதாவது கேரளாவில் 50 லட்சம் லாட்டரி டிக்கெட்டுகள் விற்கப்படும் போது அதில் பரிசுக்காக 500 எண்ணிக்கையிலான 2 மற்றும் 3 நம்பர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படும். அந்த நம்பர்களை பனியன் தொழிலாளர்களிடம் காண்பித்து பரிசே விழவில்லை என மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டு விடுகிறது போலி லாட்டரி கும்பல். குறிப்பாக திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட நல்லூர் காவல் நிலையம் எதிர்ப்புறம் கொட்டகை அமைத்து 5க்கும் மேற்பட்ட நபர்கள் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் எண்களை எழுதி கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்வதும், ஏராளமான இருசக்கர வாகனங்களில் சென்று பனியன் தொழிலாளர்கள் போலி லாட்டரி சீட்டுகளை வாங்கி செல்வதும் நமது ஜெயா பிளஸ் ஸ்டிங் வீடியோவில் உறுதி செய்யப்பட்டுள்ளது.